உங்கள் எல்லாருக்குமே பாபா வங்கா பற்றி தெரியும். இந்த உலகத்திலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள், பேரிடர்கள், தனிமனித இழப்புகள் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை மிக துல்லியமாக கணித்திருந்த ஒரு நபர். அவர் இறந்த பின்னரும் கூட அவர் கணித்திருந்த சில தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்திலே உண்மையிலேயே நடந்திருக்கின்றன. இந்த வகையிலே அவர் இந்த உலகத்தினுடைய அல்லது இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நவீன மனித குலத்தினுடைய அழிவு நிகழப்போகின்றது என்ற கணிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அந்த கணிப்பு தொடர்பான செய்திகள் தான் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக 5079ஆம் ஆண்டிலே இந்த இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன மனித குலத்தினுடைய அழிவு என்பது முற்றாக நிகழ்ந்திருக்கும் என்று அவருடைய கணிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த கணிப்பு என்ன, அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்ன, எந்தெந்த காலங்களிலே என்னென்ன மாதிரியான அழிவுகள் அல்லது என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன என்பது குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது JZ தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போவோம். பாபா வங்கா பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் மற்றும் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகுவது மற்றும் தனிமனித இழப்புகள், பேரிடர்கள் என்று சொல்லி அவர் கணித்திருந்த தீர்க்க தரிசனங்கள், அவர் வெளியிட்டிருந்த தீர்க்க தரிசனங்கள் அல்லது அவர் பதிவு செய்திருந்த தீர்க்க தரிசனங்கள் அவருடைய இறப்பிற்கு பின்னரும் கூட இந்த உலகத்திலே நிகழ்ந்திருக்கின்றன என்பதுதான் அவர் மீதான பல்வேறு தரப்பினருடைய பார்வைக்கு காரணமாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த உலகத்திலே அதிகளவான தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த போதும் குறிப்பிட்ட சிலருடைய தீர்க்க தரிசனங்கள் நிகழ்காலத்திலே நாங்கள் நேரடியாக அவர்களுடைய தீர்க்க தரிசனங்களை அனுபவ ரீதியாக கண்டதன் அடிப்படையிலே அவர்கள் மீதான கவனம் என்பது இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அவர் பாபா வங்கா 1996ஆம் ஆண்டிலே அவர் உயிரிழந்திருந்தாலும் கூட அவர் இந்த மனித குலத்தினுடைய அழிவு, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நவீன மனித குலத்தினுடைய அழிவு 5079ஆம் ஆண்டிலே முற்றாக நிகழ்ந்திருக்கும். அதாவது 5079ஆம் ஆண்டிலே இந்த மனித குலம், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நவீன மனித குலம் முற்றாக அழிந்து போயிருக்கும் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஆக 5079ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற மனித குலத்தினுடைய அழிவு அவ்வளவு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பலருக்கு அவ்வளவு முக்கியத்துவமான விடயமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் 5079ஆம் ஆண்டில் நாங்கள் யாரும் உயிரோடு இருக்க போவதில்லை. ஆக நாங்கள் மனித குலத்தினுடைய அழிவு பற்றி அவ்வளவு ஏன் சிந்திக்க வேண்டும் என்று தோன்றலாம். ஆனால் அந்த இடத்திலே தான் அந்த ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் அவருடைய கணிப்பு 5079ஆம் ஆண்டிலே இந்த மனித குலம் முற்றாக அழிந்திருக்கும் என்று கூறினாலும் கூட அதனுடைய தொடக்கம் எங்கே இருக்கின்றதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மிக விரைவிலே சந்திக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு. பாபா வங்காத குறிப்பிட்டிருக்கின்ற அவருடைய தீர்க்க தரிசனத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற நவீன மனித குலத்தினுடைய அழிவு 2025ஆம் ஆண்டிலே தொடங்கி 5079ஆம் ஆண்டிலே அது முற்றுப்பெறும் என்றுதான் அவர் கணித்திருக்கின்றார். அதிலே முக்கியமான விடயம் அடுத்து வருகின்ற 1200 ஆண்டுகளிலே ஐரோப்பாவிலே மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடைபெறும் என்று சொல்லியும் அந்த யுத்தத்திலே அந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற ஐரோப்பாவிலே வாழ்கின்ற மக்கள் தொகையிலே மிக பெருமளவு மக்கள் அழிந்து போயிருப்பார்கள் அல்லது கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று அவர் கணித்திருக்கின்றார். அடுத்ததாக 2028ஆம் ஆண்டிலே மனிதர்களால் பயணிக்கவே முடியாது என்று கூறப்படுகின்ற வெப்ப காடான வீனஸ் கிரகத்திற்கு மனிதன் கால் பதிப்பான், வீனஸ் கிரகத்திலே மனிதன் கால் பதிப்பான் என்று அவர் கணித்திருக்கின்றார். அதேபோல் 2033ஆம் ஆண்டிலே பனிக்கட்டிகள், துருவ பனிக்கட்டிகள் உருகுவதாலே கடல் நீர் மட்டத்தினுடைய உயர்வு காரணமாக இந்த உலகம் ஒரு பேரழிவை சந்திக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் 2076ஆம் ஆண்டிலே கம்யூனிசத்தினுடைய எழுச்சி என்பதை இந்த உலகம் சந்திக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல் 2130ஆம் ஆண்டிலே வேற்றுக்கிரகவாசிகள் என்று நாங்கள் பரபரப்பாக பேசுகின்ற வேற்றுக்கிரக மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களோடு நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்துவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் 2170ஆம் ஆண்டிலே இந்த உலகம்
மிகப்பெரிய வறட்சியை சந்திக்கும் என்று சொல்லியும் அதனாலே மிகப்பெரிய மனித பேரிடர் ஒன்று ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல 3797 இந்த உலகம் மிகப்பெரிய மனித அழிவை சந்திக்கும். அதாவது அவர் ஏற்கனவே குறிப்பிட்ட 5079 இந்த உலகத்திலே நவீன மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற அந்த கணிப்பிலே உச்ச அளவிலான அழிவு இந்த 3797 ஆரம்பமாகும் என்று அவர் கணித்திருக்கின்றார். இதுதான் அவருடைய கணிப்பாக இருக்கின்றது. ஆக 3797 சந்திப்பதற்கிடையில் கிட்டத்தட்ட 1200 வருடங்கள் இருக்கின்றன. இந்த இடைப்பட்ட காலத்திலே நாங்கள் யாரும் உயிரோடு இருக்கப் போவதில்லை என்பதை குறித்து நாங்கள் ஒரு வகையில் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். பாபா வங்காவுடைய கணிப்பு, இந்த தீர்க்க தரிசனம் பொய்யாக இருக்கக்கூடாதா என்று நாங்களும் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.